ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 2 எபிசோட் 10. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ராக்கெட்டை நம்ம ஹீரோ பறக்க விட்டு சுகாசாவோட ஆர்மியை ஈஸியாக வின் பண்ணுறான். ஸ்ட்ரென்த் தான் எப்போவுமே ஜெயிக்கும் சுகாசா, ஏன்னா சயின்ஸுங்கிறதே ஒரு ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சுகாசாவோட பிரெயின் டெட் ஆன தங்கச்சி வந்து இந்த மிராக்கல் ஃப்ளோட வச்சு ரிவைவ் பண்ணிடலாம், அவளுக்கும் குணமாயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ நெகோஷியேட் பண்றான். ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்டாச்சுவையும் கண்டுபிடிக்கிறாங்க. மீராய் அப்படின்னு சொல்லி சுகாசா பார்த்துட்டு இருக்கான். ரிவைவல் ஃப்ளோட நம்ம ஹீரோ ஊத்தலான்னு போகும்போது ஜெங்கோ வெயிட் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணிலேயே குத்திட்டு அவ ட்ரெஸ் இல்லாம இருப்பா அப்படின்னு சொல்லி டைஜூ சொல்லவும் அட பாவி திரும்பவுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். யுவரியா குயிக்கா ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருந்தா இது 100% ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ஜெங்கோக்கே தெரியாது. பட் அந்த ரிவைவல் ஃப்ளோட அவ மேல ஊத்துறாங்க. உண்மையிலேயே இந்த சிலை மனுஷனா மாறுது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரிவைவல் ஆகுறத பாக்குறாங்கல்ல அப்படின்னு கென் நினைக்கிறான். வெளியே வரும்போது அவ உடம்பு சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யுசரியா ரொம்பவும் வேண்டா. வெளியே இருக்கிற கிராக்ஸ் அதை ஹீலிங் பண்ணுதுன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற பிரெயினையும் அதை ஹீலிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெங்கோனரா. இப்ப மிராய் வந்து அந்த கல்லை உடச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்து வெளியே வரா. அவ நடக்க முடியாம தடுமாறவும் டக்குன்னு சுகாசா போயிட்டு அவளை பிடிக்கிறான். தன்னோட பிரதர் சுகாசா தான் இது அப்படிங்கறத அவ கண்டுபிடிக்கிறா. அண்ணா நீ ரொம்பவும் வளர்ந்துட்ட, உனக்கு வயசாயிடுச்சு, ஆனா நீ ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு வா சொல்லிட்டு நான் எத்தனை நாளா தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்கவும் 6 வருஷமா இல்ல பல 1000 வருஷமா அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றான். சிஸ்டரை காப்பாத்தணுங்கிறதுக்காக போராடுற வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி குஹாக்கோ யோசிச்சு பாக்குறா. சுகாசா சந்தோஷத்துல அளவே ஆரம்பிச்சிருதான். இஷிகாமி வில்லேஜ்ல இருக்கிற வயசானவங்க எல்லாருக்குமே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குஹாக்கோ அப்பா சொல்றாரு. மீராய் உன் தலையில கல் இருக்கு பாரு, அதை போய் ஆத்துல வாஷ் அப்படின்னு ஹியோகா அவளை கூட்டிட்டு போறான். கைஸ் சில டைனமைட் மிஸ் ஆகுது அப்படின்னு க்ரோம் சொல்லவும் நம்ம நிறைய இடத்த யூஸ் பண்ணோம், நீ கவுண்டிங்ல மிஸ் பண்ணிருப்ப அப்படின்னு கீன்றோ சொல்லவும் நான் ஒரு ஸ்கேவஞ்சர், இந்த மாதிரி விஷயங்கள தப்பா கால்குலேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு க்ரோம் சொல்றான். என் ஹியரிங்க மீறியும் ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஒருத்தரால தான் முடியும் அப்படின்னு நோக்கியோ நினைக்கிறான். இவளை இப்படியே விட்டுட்டு இந்த மேண்டில் எங்க போனா அப்படின்னு ஸ்வீக்கா பார்த்தா மேண்டில அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அவங்க பிடிச்சு வச்சிருந்த ஹோமரா அவ அந்த சிறைக்குள்ளேயே இல்ல. ஹோமரா தப்பிச்சு போயிட்டா பெரிய பிரச்சனை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் பிளாஷ்பேக் போகுது. இந்த போலீஸ் யோம் தான் வந்துட்டு ரோம கைது பண்ணி திரும்ப கூட்டிட்டு போனோம் அப்படின்னு க்ரோம தேடி வந்திருக்கான். அவங்க பேஸ்மெண்ட் இந்த இடத்துல தான் இருக்குன்னு பார்த்து அவன் வந்தா ஹோமரா அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறான். யோம் வெயிட் பண்ணு, நான் சொல்ற கரெக்டான டைம் பார்த்து இதை பண்ணு, ஹியோகா கிட்ட நான் போய் சொல்றத சொல்ல அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. டைனமைட் ஒரு இடத்துல வெடிக்குது, அங்க எப்படி போச்சு அப்படின்னு க்ரோம் யோசிக்கிறான். அந்த இடம் அது மிராக்கிள் கேவ் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஜெங்கோ பாக்குறான். அங்க இருந்த வில்லேஜர்ஸ் அண்ட் சுகாசா ஆளுங்க இவங்க 2 பேருக்குமே வெடி விபத்துல எதுவும் ஆகல. பட் இந்த மிராக்கிள் கேவ் டோட்டலா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஹோமரா தான் டைனமைட்டை யூஸ் பண்ணி இதை பண்ணிருக்கான்னு காமிக்கிறாங்க. என் சூப்பர் ஹியரிங்க மீறியும் இதை எடுத்துட்டு போக ஹோமராவால மட்டும் தான் முடியும் அப்படின்னு நோக்கியோ சொல்லவும் ஹோமரா கண்டிப்பா ஹியோகா ஆர்டர்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு கேன் சொல்லவும் நம்ம ஹீரோ டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சுகாசா அங்க இருந்து போகவும் மீராய் சுகாசா அங்க இருந்து தள்ளி போங்க அப்படின்னு செங்கு சொல்றான். யோகா மீராய் அட்டாக் பண்ண போகவும் டக்குன்னு சுகாசா போய் தடுக்கிறான். தூங்கிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ணாலோ கூட நீ ஈஸியா தடுத்திருப்ப, பட் இந்த மாதிரி ஒரு வீக் பாயிண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹியோகா சொல்றான். பார்த்தா சுகாசாவோட ஹார்ட்லயே அந்த ஸ்பீரை கரெக்டா சொருவி வச்சிருக்கான். பிரதர் அப்படின்னு மீராய் ஷாக்கா சுகாசாவை கீழே தூக்கி போடவும் செங்கோ டக்குன்னு போய் பிடிக்கிறான். மத்த எல்லாரும் அங்க வந்துட்டு இருக்காங்க. செங்கோவையும் அவன் தள்ளி விட்டுட்டு அவனும் சேர்ந்து குதிச்சிருந்தான். குஹாக்கோ வெயிட் பண்ணி, நீ தண்ணிக்குள்ள குதிச்சா அவங்கள ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, இழுப்பு வேற அதிகமா இருக்கு, வெளியே இருந்தே அவங்கள தேடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தடுக்கிறாரு. தண்ணிக்குள்ள விழுந்த 3 பேருமே போற இடத்துல கரை ஒதுங்குறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கரை ஒதுங்குவோம்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ட்ரையல் பார்த்துட்டேன் அப்படின்னு யோம தள்ளி விட்டு அவன் ட்ரையல் பார்த்ததை யோசிக்கிறான். சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சா நீ குதிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு செங்கோ சொல்லவும் இந்த சுகாசா இல்லாம உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹியோகா சொல்லவும் எனக்கு தனியா பேசணுமா, என்ன சீக்ரெட் ப்ரப்போசலா, சாரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல டைவர்ஸும் ஆயிடுச்சு அப்படின்னு செங்கோ சொல்றான். நீ விருப்பப்பட்டு பண்ணாலும் சரி, இல்ல நான் டார்ச்சர் பட்டு பண்ண வச்சாலும் சரி, நீ என் வழிக்கு வந்து ஆகணும். சுகாசாவோட ஹார்ட்லயே நான் குத்திருக்கேன், ஈவன் மாடர்ன் சயின்ஸால கூட அவ்வளவு ஈஸியில அவனை பொழைக்க வச்சிட முடியாது அப்படின்னு ஹியோகா சொல்றான். அது என்னமோ உண்மைதான் செங்கோ சொன்னாலுமே கூட ஹார்ட்ல இருந்து ரத்தம் அதிகமா வெளியே வராம நம்ம ஹீரோ அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் எப்படி கல்லா மாறினாங்கிறதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இப்ப எல்லாருமே கல்லா மாறி இருக்காங்க. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ். இன்னசென்ட் அண்ட் பியூர் ஹார்ட்டட் எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணணும்னு சுகாசா சொன்னா. ஆனா தண்டமா இருக்கிறவங்களுக்கு தீவனம் போட்டதுக்கு நம்ம இதுக்கு அவங்களை ரிவைவ் பண்ணணும். ஸ்ட்ராங்கஸ்டா தகுதியானவங்கள இருக்கிறவங்கள மட்டும்தான் ரிவைவ் பண்ணணும். இந்த சுகாசாவை நான் முட்டாத்தனமா இருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. இந்த பெட்ரிஃபிகேஷன் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஹியோகா பேசிட்டே போவோம். சரி சரி புலம்புறத நிறுத்து, இஷ்டத்துக்கு பியூரிஃபிகேஷன் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா என்னோட ஸ்டைல் அது கிடையாது. 7 பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்றோம், 7 பில்லியன் பீப்புளும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, 7 பில்லியன் பீப்புளுக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒத்துக்கிட்டே ஆகணும். செங்கோ உன்னோட பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பா உன்னால 7 பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்ண முடியும், ஆனா நைட்ரிக் ஆசிட் அந்த லெவலுக்கு இல்ல, நீ என்ன பண்ண போற? சோ குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் நம்ம ரிவைவ் பண்ணுவோம், என்ன சொல்ற? நம்ம ஹீரோ சொண்டு வரல வெட்டி நீ ஒத்துக்கிடலன்னா இப்படியே ஒவ்வொரு வரலா கட் ஆகும், அடுத்து காலு கையின் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹீரோ ஓட பகுபோ சுகாசா ஒரு சிக்னல் கொடுக்குறான். கிட்ட வராதடா அப்படின்னு கல்லத்துக்கு நம்ம ஹீரோ அடிக்கிறான். குழந்த மாதிரி பண்ணாத செங்கோ அப்படின்னு நம்ம அந்த கல்லை தடுத்துட்டு இருந்தா கல்லா இருக்கிற பறவைங்களை ரிவைவ் பண்ணி அப்படியே தூக்கி போடுறான். இந்த கேப்ல
சுகாசா போய் அவனை ஒரு பஞ்ச் ஓடுறான். நான் ரிவைவ் ஆன உடனே உனக்கு பண்ண ப்ராமிஸ் இதுதான் செங்கோ. இனிமே நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன். நீங்க எதை பத்தியோ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா என் ப்ராமிஸை நான் காப்பாத்தல. பட் உன்னோட ப்ராமிஸை நீ காப்பாத்திட்ட. இது என்னோட ப்ராமிஸை நான் காப்பாத்துறதுக்கான நேரம் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சுகாசா சொல்றான். உங்க 2 பேரையும் சேர்த்து நான் கொள்ளுவேன்டா. சுகாசா இப்ப ரொம்ப வீக்கா தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லவும், சும்மா நம்மள பயம் கொடுத்துறதுக்கு அவன் சொல்றான் அப்படின்னு சுகாசா சொல்றான். ஆமா இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டும் சேர்ந்து ஃபைட் பண்ண போகுது அப்படின்னு இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கவும், உங்களை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹியோகா அட்டாக் பண்ண வரான். வீக்கான அட்டாக் டீமா இருக்கிற உங்களெல்லாம் நான் ஈஸியா தோற்கடிப்பேன் அப்படின்னு அவன் வந்தா சுகாசா அவன் கூட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நீ ஓடுறத நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா செங்கோ அப்படின்னு ஹியோகா கேட்கறான். சுகாசா 11 o'clock அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த சைடா வந்து சுகாசா ஜம்ப் பண்றான். பார்த்தா செங்கோன்னு ஓடி போகல. அவன் கீழே கன் பவுடர் கொட்டிட்டே போயிருக்கான். டக்குன்னு அதை பத்த வைக்கிறான். ஹியோகா மேல போய் அது படுது. ஹியோகா அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி அதை சுத்தி அந்த நெருப்பை ஈஸியா அணைச்சிருந்தா செங்கோவை காலி பண்ணணும்னு செங்கோ நோக்கி அவன் அட்டாக் பண்ண ஓடி வரவும், நான் நினைச்சா ஒரு பரல்ல ஒன்னு தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த கென்னோட டெக்னிக் எல்லாம் வில்லேஜர்ஸ் கிட்ட ஒர்க் ஆகும், ஏன் கிட்ட கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வயிற்றுலயே அவன் குத்திருந்தான். சுகாசா போயிட்டு டக்குன்னு அவனை போய் அடிக்கிறான். விட்டு கொடுத்துரு சுகாசா, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. உன் செஸ்ட்ல நான் குத்திருக்கேன், கண்டிப்பா நீ பொழைக்க வாய்ப்பு இல்லைன்னு அவன் சொல்லவும், நீ சொல்றது உண்மைதான் ஹியோகா அப்படின்னு சுகாசா சொல்லுவோம். அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹியோகா கேட்கறான். தெரியல, ஒருவேளை எனக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் போல, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு. செங்கோ கூட டீம் அப் பண்ணி ஃபைட் பண்ணுறது உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும், சுகாசா நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணது நம்ம தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டேக் டீம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோ சொல்கிறான். செங்கோ ஓர்ந்து ஹியோகா கிட்ட வந்துட்டு இருக்கான். ஹியோகா வெட்டின சுண்டு வரல நம்ம ஹீரோ பேண்டேஜ் போட்டிருக்கான். நான் போய் சொல்லலை, சொன்ன மாதிரியே ஒன்று ஒரு வரல தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபயரை எப்படி இவன் டக்குன்னு பற்ற வச்சான் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு ஹியோகா பார்க்குறான். வயிற்றுல ஸ்பெயரை வச்சு குத்துனது இது எனக்கு ஷீல்டாகவும் பயன்படுது, உனக்கு ஷாக் கொடுக்கவோ பயன்படும் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இதை செய்ய உனக்கு எங்க மெட்டீரியல் இருந்துச்சுன்னு ஹியோகா கேட்கவும், செல்போன் மெட்டீரியலை நீயே தான் கொண்டு வந்து என்கிட்ட டெலிவரி பண்ணன்னு செங்கோ சொல்றான். இதுல இருக்கிற மேக்னீசியமோட கரண்ட் ஒரு ஸ்டன் கன்னையே கிரியேட் பண்ணும், அதுவும் ஹை வோல்டேஜ்ல. சுகாசா எனக்கும் நம்ம டீம் அப் பண்ணது பண்ணாதான் இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்றான். சுகாசா அவனோட ஸ்பியரை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். ஸ்பியர் இல்லைன்னா அவனால ஃபைட்டே பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சொன்ன மாதிரியே ஜஸ்ட் 1 finger அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணுவோம். இப்போ ஷாக் எடுத்து கீழே விழறான். சயின்ஸ் நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அவன் மயங்கிருந்தான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சுகாசா கூட ஓரளவுக்கு நல்லவனா தான் இருக்கிறான். பட் ஆனால் அந்த ஹியோகா தான் ரொம்பவே மோசமானவன். சுகாசா மனுஷங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. பழையபடி பாலிடிக்ஸ், ரிச், புவர் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சுகாசா போராடினா. பட் இந்த ஹியோகா அவன் தான் கண்ட்ரோல்ல இருக்கணும், அவன் தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மிராக்கிள் கேவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஏன்னா இதுக்கு மேல ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் யாரையும் அவங்களால ரிவைவ் பண்ண முடியாது. ஒரு வழியா செங்கோ அண்ட் சுகாசா சேர்ந்து ஹியோகாவை தோக்கடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் எல்லாரும் என்ன ஆக போறீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.